சிதம்பரம் அருகே மதிய உணவு சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவலை நிகரான செய்தியாளர் பிரசன்னா, இந்த மாணவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அதாவது சிதம்பரம் அருகே மதிய உணவு சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தவறுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. சிதம்பரம் அருகே கீரப்பாளையம் தாக்காங்குடி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் இன்று மதியம் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வகுப்பறைக்கு சென்ற மாணவர்கள் கல்வி பயிலும் போது திடீரென மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. திடீர்னு வாந்தியும் எடுத்திருக்காங்க. இதனை அறிந்த ஆசிரியர்கள் மற்றும் அறிந்திருந்தவர்கள் உள்ளூர் பகுதியில் பணிபுரியும் மருத்துவர்கள் அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்காங்க. அப்போது அடுத்தடுத்து மாணவர்கள் கீழே மயங்கி விழுந்ததால் உடனடியாக 108 வாகனத்தில் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கு 108 வாகனத்தின் மூலம் மாணவர்களை ஏற்றி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் சிதம்பரம் ராஜாமுத்தி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் பள்ளியில் மதிய உணவு சமைக்கும் பொழுது அரணை விழுந்து உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அறியாமல் மாணவர்கள் சாப்பிட்டு உள்ளதாகவும் தெரிய வந்திருக்குது. தொடர்ந்து மாணவர்கள் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் தவறுக்கான காரணம் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை முன்பு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஜெயபிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரசன்னா.